ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஐடிஎஃப்சி மல்டி கேப் ஃபண்ட் அதோட NFO ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த NFO 12th நவம்பர் ஓப்பன் ஆகி 26th நவம்பர் வரைக்கும் இருக்குது. இட்ஸ் அ நார்மல் ஓப்பன் எண்டட் ஃபண்ட். இந்த ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி மல்டி கேப் ஃபண்ட்னா என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். செபியோட ரெகுலேஷன் படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்கீம் கேட்டகரைசேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ஸை வந்து ஏகப்பட்ட கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இப்போது இந்தியாவில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் டாப் 100 ஸ்டாக்ஸை லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. 101லேருந்து 250 இருக்கிறத மிட் கேப்னு சொல்லுவாங்க. 250க்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க. அப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப்னு ஏகப்பட்ட ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்தில் ஒவ்வொரு மார்க்கெட் கேப் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் இயர் கேலண்டர் இயர் 2020 பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்பை விட மிட் அண்ட் ஸ்மால் கேப் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே கேலண்டர் இயர் 2019 பார்த்திங்க அப்படின்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை விட லார்ஜ் கேப் பெட்டராக பண்ணியிருக்கு. அப்போது ஒவ்வொரு வருஷத்தில் ஒவ்வொரு ஃபண்ட்ஸ் பெட்டராக, ஒவ்வொரு மார்க்கெட் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பெட்டராக பண்ணும்போது இந்த மல்டி கேப் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா லார்ஜ், மிட்டு, ஸ்மால் மூணுத்துலேயுமே ஸ்டாக் செலெக்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ இந்த செபி ரூல் படி என்னென்னா இந்த மாதிரி கேட்டகரியில் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபண்ட் மேனேஜர் வந்து 25% லார்ஜ் கேப், 25% மிட் கேப், 25% ஸ்மால் கேப்பில் மினிமம் வைக்கணுங்கிறது ரூல். நிறைய பேர் என்ன ஆர்கியூ பண்ணுவாங்கன்னா, நான் வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை, நான் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 500 இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 500 கம்பெனிஸ். நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஒரு 500 கம்பெனிஸில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணதாக ஒரு ஃபீல்டு இருந்தால் கூட அதில் வந்து 78% லார்ஜ் கேப் வெயிட்டேஜ் தான் ஜாஸ்தி இருக்கும். 15% தான் மிட் கேப் இருக்கும், 7% தான் ஸ்மால் கேப் இருக்கும். வேறஸ் இந்த மாதிரி ஆக்டிவ் மல்டி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ராப்பராக நம்மளோட அமௌண்ட் வந்து லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மாலில் ஆக்டிவாக அந்த ஃபண்ட் மேனேஜர் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அதனால் என்ன அட்வான்டேஜ் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இன்கேஸ் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாத போது நமக்கு லாஸும் கம்மியாக இருக்கும். ஏன்னா லார்ஜ் கேப்லேயும் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் ஸ்டாக்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் மார்க்கெட் ரெக்கவர் ஆகி நல்ல ரன்னை பார்க்கும்போது நம்ம மிட் அண்ட் ஸ்மால் கேப் எக்ஸ்போசர் இருக்கிறதுனால ரிட்டர்ன்ஸ்லையும் நம்ம கேட்சப் பண்ண முடியும். அதேமாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் இருக்கும் பார்த்திங்கன்னா, லார்ஜ் கேப், மிட் கேப், ஃப்ளெக்ஸி கேப்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. எதுக்கு இவ்வளோ ஃபண்ட்ஸு, எதை சூஸ் பண்ணுறதுன்னு நிறையா கன்ஃபியூஸ் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் மெனு கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பில் ஆரம்பித்து டெசர்ட்ஸ் வரைக்கும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எப்படி ரெஸ்டாரண்ட்டில் போய் ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம், நம்மளோட பட்ஜெட் என்ன, நமக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட், நமக்கு என்ன டேஸ்ட் பிடிக்கும், நம்ம குழந்தைங்களோட போனால் ஒரு மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம், ஸ்பைசஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்மளோட ரிஸ்க் அப்பிடைட் எவ்வளோ, நம்ம எதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்மளோட ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத சூஸ் பண்ணணும். நிறைய பேர் ஜஸ்ட் ஒரு இன்றைக்கி எல்லாருமே ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், டைரக்ட் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நிறைய பேர் போகிறாங்க. அதில் போகிறதுல தப்பு கிடையாது. பட் என்ன ப்ராப்ளம்னா, நிறைய ஆப்ஸ் வந்து வெறும் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கீம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பர்சனலைஸ்டாக உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டுங்கிறத நீங்கள் யாராவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இங்கே உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறது தான் என்னோடய பாயிண்ட். அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிஸ்க் ரிவார்ட் தான். உங்களுக்கு ரிஸ்க்கே எடுக்க வேண்டாம் அப்படின்னா அதுக்கு ஸ்கீம்ஸ் இருக்குது. ஹை ரிஸ்க் எடுக்க நான் ரெடியாக இருக்கேன், எனக்கு ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்கணும்னாலும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரிஸ்க்கே வேண்டாம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் ஃபண்ட் கேட்டகரி எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மிட் செக்மெண்ட்டில் வரும். ரொம்பவும் ரிஸ்க் இல்லாமையும் கிடையாது, அட் த சேம் டைம் ரொம்ப ஹை ரிஸ்க்கும் கிடையாது. ஏன்னா லார்ஜ், மிட், ஸ்மால் அப்படின்னு ஒரு டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு மிட் செக்மெண்ட்டில் வரும். ஸோ நிறைய பேருக்கு இப்போ என்ன டவுட்னா, மார்க்கெட் பயங்கர ஆல் டைம் ஹையில் இருக்குது, இந்த சமயத்தில் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது எல்லாரோட கொஸ்டின். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். மார்க்கெட்டை டைம் பண்ணுறதுங்கிறது யாராலையுமே முடியாது. ஸோ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது, மார்க்கெட்டை டைம் பண்ணுறது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயம். ஆனால் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது எவ்வளோ நாள் நம்ம மார்க்கெட்டில் இருக்க முடியுங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அப்போது மினிமம் 5+ இயர்ஸ் வியூவில் இருக்கிறவங்க எந்த டைமில் மார்க்கெட்டில் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலயமா ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்திருந்தாங்கன்னா 5 இயர்ஸ் பீரியட் வந்தாலே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக 12% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு லாஸ்ட் 11 இயர்ஸ் டேட்டா பேஸ் பண்ணி.
ஸோ அதனால் மார்க்கெட்டை டைம் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் என்ன பர்பஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு இந்த பணம் வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்ததுன்னா தாராளமாக இந்த மாதிரி ஃபண்டில் நீங்கள் எனி டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி, லம்சமாக இருந்தாலும் சரி, லாங் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அடுத்து நிறைய மல்டி கேப் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் ஏற்கனவே இருக்குது. ஐடிஎஃப்சி மல்டி கேப்பில் அப்படி என்ன ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறாங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3D பவர் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. டைவர்சிட்டி, டிசிப்ளின் அண்ட் டிபெண்டபிலிட்டி. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது மல்டி கேப் ஃபண்டுங்கிறதுனால எனி பாயிண்ட் ஆஃப் டைம் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாத்துலேயுமே மினிமம் 25% இருக்கும். நம்பர் 2, இவங்க வந்து அக்ராஸ் செக்டர்ஸ், நிறைய செக்டர்ஸில் வைட் ரெப்ரசன்டேஷனாக எடுத்துக்கிட்டு நிறைய செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் செக்டாரில் ஓவர் வெயிட்டோ இல்லை அண்டர் வெயிட்டோ பண்ணாமல் பெஞ்ச்மார்க்கை பேஸ் பண்ணி இவங்க செக்டர் அலோகேஷனும் வச்சுக்க போகிறாங்க. அடுத்து டிசிப்ளின். இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மூணுத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் கூட எவ்ரி குவார்ட்டர் இதை ரீபேலன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மிட் கேப்பில் இருக்கிறது வந்து ஒரு அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அவுட் பர்ஃபார்ம் பண்ணதுனால அந்த 25%ங்கிற அலோகேஷன் 35% ஆயிருந்தது அப்படின்னா அதை ட்ரிம் டவுன் பண்ணிப்பாங்க. ஸோ அதுமாதிரி எவ்ரி குவார்ட்டர் அந்த போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸும் பண்ணிவிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிபெண்டபிலிட்டி. இவங்களோட ஸ்டாக் செலெக்ஷனுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ப்ராசஸ் வச்சுருக்கிறாங்க. கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பெட்டராக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மட்டும்தான் சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து அந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு கேபிட்டலில் ப்ராப்பராக அலோகேட் பண்ணுறாங்க அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அடுத்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டாக்கை இவங்க பிக்கப் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மல்டி கேப்பில் லார்ஜ் கேப்பில் they will try to maintain 30 to 50% at any point of time. மிட் கேப் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 25 to 35%, ஸ்மால் கேப்பில் 25 to 30, டாக்டிக்கலாக ஒரு 20% ப்ளே பண்ணுவாங்க. இந்த டாக்டிக்கலுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எய்தியர் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஒரு நியூ ஏஜ் பிஸ்னஸ் ஐடியா, இல்லை மொமெண்டம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வரணுங்கிறதுக்காக கேஷில் கூட அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இன்னொரு பியூட்டி இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டிலையும் 10% அவங்களுக்கு போகிறதுக்கான ஸ்கோப் இந்த ஃபண்டில் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த ஃபண்டு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, இது ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிறதுனால உங்களோட ரிஸ்க் அப்பிடைட், உங்களோட ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபண்ட் உங்களுக்கு ஃபிட்டின் ஆகுமான்னு செக் பண்ணிக்கோங்க. மினிமம் டைம் ஹாரிசன் 5 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பணம் வேணும்னா இந்த ஃபண்டுக்கு வராதிங்க. மோர் தென் 5 இயர்ஸ் மைண்ட் செட் இருந்தால் மட்டும் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறது மிஸ்டர் டயலின் பின்டோ. இவர் வந்து ஆல்ரெடி ஐடிஎஃப்சியில் 2 ஃபண்டு சூப்பராக மேனேஜ் பண்ணிகிட்ருக்காரு. ஐடிஎஃப்சி ஸ்டெர்லிங் வேல்யூ ஃபண்ட் அண்ட் டேக்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் இவர் தான் மேனேஜ் பண்ணுறாரு. அந்த 2 ஃபண்டுமே சூப்பராக பண்ணிகிட்ருக்கு. அவரே தான் இந்த ஃபண்டையும் மேனேஜ் பண்ண போகிறாரு. ஸோ இந்த ஃபண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 26 நவம்பர் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இட்ஸ் அ நார்மல் ஓப்பன் எண்டட் ஃபண்ட். நீங்கள் எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ வேணாலும் விட்ரா பண்ணிக்க முடியும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5,000 rupees. எஸ்ஐபியாக இருந்துச்சுன்னா சிஸ்டமேட்டிக் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1,000 rupees. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 1 இயர்க்குள்ளார நீங்கள் எடுத்திங்கன்னா 1% எக்ஸிட் லோடு இருக்கும். 1 இயர்க்கு அப்புறமா ரெடீம் பண்ணிங்கன்னா எந்த எக்ஸிட் லோடு கிடையாது. ஸோ என்எஃப்ஓங்கிறதுக்காக இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இந்த ஃபண்டு ஃபிட்டின் ஆகுமா, ஏற்கனவே உங்களோட போர்ட்ஃபோலியோவில் மல்டி கேப் இருக்கா இல்லையா, உங்களோட ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, உங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்னங்கிறத உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபண்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எங்களோட ஃபண்ட் சஜஷனோ இல்லை நாங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.